வாங்கண்ணா. தேவி எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்கா. கமலா, தேவியை கொண்டு வந்து உடனே அவங்க அப்பாட்ட ஒப்படைக்க போறேன். ஐயோ, தேவியை கொல்ற அளவுக்கு அவங்க அப்பா ரொம்ப கோபமா இருக்கார். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது கமலா. அவங்க அப்பா மனசை சமாதானப்படுத்தி எப்படியாவது தேவி அவர் ஏற்றுக்கொள்ளும் நீ தான் செய்யணும். தேவி இனிமேல் ஒரு வினாடி கூட என்னோட இருக்க முடியாது, இருக்க கூடாது கமலா. ஏன்னா இந்த வீட்டுல என் நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே. நான் எப்படி அவங்கள சமாதானப்படுத்த முடியும்? கமலா, நான் எப்படிப்பட்ட தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கேன்னு உனக்கு தெரியாது. எங்க 2 பேருடைய கண்ணியும் காப்பாற்றப்படணும்னா நாங்க உடனே பிரிஞ்சாகணும். அவளை வேற எங்க அனுப்ப முடியும் சொல்லு. சரிண்ணா, உங்களுக்காக எந்த துன்பத்தையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். சரி, நன்றி கமலா, நன்றி. நான் வர்றேன். சரிண்ணா. நன்றி கெட்டவளே, ஜோகி. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க அம்மா. எங்கேயோ கிடந்தவளை இந்த மாளிகையில கொண்டு வந்து வச்ச பாரு. எனக்கு இது வேணும் அம்மா. ஒடுக்கம் கெட்டவளே. அம்மா, நீங்க என்ன அடியுங்க, வெட்டுங்க, கொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. உங்க உப்புக்கு இந்த கமலா ஒரு நாளும் துரோகம் நினைக்க மாட்டா. பாதி ராத்திரியில யாரோ ஒருத்தனோட பேசுனதும் இல்லாம பத்தினி வேஷமா போடுறேன். யாரும் இந்த ஆள்? ஐயோ, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இப்ப வந்தவர் சாதாரண மனிதர் இல்லை. மனித வடிவிலே உலவும் தெய்வம். என் கண்ணீரை துடைக்க வந்த அண்ணன். திசை மாறி போன நம்ம தேவியை காப்பாத்தின உத்தமர் அம்மா. உத்தமர் என்ன நம்ம தேவியை காப்பாத்தினார? ஆமாம்மா, அதை சொல்லத்தான் அவர் இங்க வந்தாரு. நிச்சயதார்த்தம் நடந்த போது தேவியை கூட்டிட்டு வந்தவரும் அவர்தான்மா. அப்படியா? கமலா, இந்த ராத்திரி நேரத்துல நீ யாரோ ஒரு ஆம்பளை விட்டு தனியா பேசிட்டு இருக்கவே நான் சந்தேகப்பட்டுட்டேம்மா. சந்தேகங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் அம்மா அந்த அண்ணன். நான் அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடமா. அம்மா. கமலா, அவர் பேர் என்ன? எங்க இருக்காரு? நான் நாளைக்கே தேவியை பார்க்கணும். சந்திரன் பேர். இதே ஊர்ல பத்திரிகை நிருபரா இருக்காரு. கமலா, வலிக்குதாம்மா? பரவாயில்லம்மா, நீங்க தானே அடிச்சீங்க. கமலா, எஜமா, தேவி சந்திரங்கிற பத்திரிகை நிருபர் வீட்டுல இருக்காளா? போங்க எஜமா, போய் கூட்டிக்கிட்டு வாங்க. அவளை எப்படி கூட்டு வர எனக்கு தெரியும், நீ போ. முத்து, தேவி அந்த சந்திரன் வீட்டிலே இருக்காரு. இன்னைக்கு அவங்களை எப்படி கொண்டு வந்துடுறேன். சரி சரி, நீ போ. என்ன போல என்ன அண்ணே, நீங்களா? அம்மா, தேவி எங்க? தேவி தெருக்கூத்து பார்க்க போயிருக்குது. தனியாவா? பயப்படாதீங்க அண்ணே, கூட 10 ஆம்பளைங்க தொடங்கி போயிருக்காங்க. 10 ஆம்பளை? என்னப்பா சொல்ற? அகல்யா போயிருக்குது. 10 ஆம்பளையும் அகல்யாவும் ஒண்ணுதானே? நடக்குது பக்கத்து தெருவுல. போகலாம் அந்த துறையோதனன் தம்பியாவலாம். அந்த துறையோதனன் தம்பியாவலாம். ஹலோ ஹலோ, எஜமா, நான் முத்து பேசுறேன். தேவி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை கொண்டு வந்துடுறேன். அப்படியே சீக்கிரமா கொண்டா, சீக்கிரமா கொண்டா. குலப்பெருமையை, என் குடும்ப மானத்தை குலைத்த என் மகளை நான் வாழவிடப் போவதில்லை. அவள் வாழாத இந்த உலகில் இனிமேல் எனக்கும் வாழ்வில்லை. அவள் செயலுக்காக அவளை கொன்றுவிடப் போகிறேன். அவளின் மகள் என்பதால் நானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். மானமிழந்து வாழ்வதை விட மரணம் எவ்வளவோ வேறு. என் செல்வ மாளிகை, என் சொத்து, இவைகளை சகோதரி போல் எனக்கு துணையாக இருந்த லட்சுமிக்கும் என் மானத்தை காத்த கமலாவுக்கும் அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன். இதுவே என் கடைசி விருப்பம்.
நீ இறக்கும் போது உனக்கு கொடுத்த வாக்குப்படி தேவியை என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்து, ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா, நம்ம குடும்ப மானத்தோட விளையாடிட்டா. இனிமே நாங்க 2 பேரும் போங்கிட்டு வந்து சேர்ந்துடுறோம். தேவி எங்க? சந்தோம் எங்களை அடிச்சு நொறுக்கிட்டு தேவியை கூட்டிக்கிட்டு எங்க ஓடிதான் எஜமா. ஐயோ, இதை சொல்லலாம் என்கிட்ட வந்து போ. சொல்றது கவர்ச்சி படம் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல, சர்க்குலேஷன் குறைஞ்சு போச்சு, ஜனங்களுக்கு கவர்ச்சி படம் இல்லைன்னு அவன் அழுவுறான். என்ன நீ உன்னை வச்சு வேலை வாங்குறது தொல்லையா போச்சு. நீயும் அந்த சந்திரனோட சேர்ந்து கட்டுப்பட்ட போடு. நீ மனுஷன் தானா? யாரோட கேக்குற? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? கட்டில பொண்டாட்டியாவது இருக்காங்களா? பெத்த மகளாவது இருக்காங்களா? யார கேக்குற நீ? அப்படி உங்க முதலாளிக்கு யாராவது இருந்தா அவங்கள படம் முடிச்சு உன் பத்திரிக்கையில போடுற புத்தி கட்டவனேன்னு இந்த பொண்ணு என்ன கேட்டுருச்சு சார். நாக்கு புடிக்கிட்டு சாகலாம் போல் இருந்தது. போதும் சார், இனிமே நான் கவர்ச்சி படமே எடுக்க மாட்டேன். இந்தாங்க உங்க கேமரா, நான் போறேன் சார். குட். தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல கவர்ச்சி படமா தான் எடுத்திருக்கிறான். இது நாளைக்கு போட்டா பாத்தியாடா, பொன்னம்பலத்தின் குமாரி பத்தினி தெய்வத்தின் போட்டோவை இந்த ஒரு ஆதாரம் போதும் அவன் முகமுடைய கிழிச்சறிய. பத்திரிகைனா எப்படி இருக்கணும்? நம்ம போல பரவகாரியங்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட பத்திரிகை. இந்த படத்துக்கு பக்கத்துல உங்க படத்தையும் போட்டா எப்படி இருக்கு தெரியுமா? வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்ன திடீர்னு வந்துட்டீங்க? வரதா ஒரு வாரம் திடீர் கூடாது. ஏகாம்பரம், மாமனாருக்கு என் மேல எவ்வளவு அன்பு பாத்தியாடா. என்ன இருக்காதுங்களா? என்ன இருந்தாலும் தான் பெத்த பொண்ணுக்கு புருஷனா வரப்போறவராச்சுங்களே நீங்க. மிஸ்டர் பொன்னம்பலம், நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா தான் என்ன ஏமாத்த பாத்தீங்க. ஆனா கடைசி நேரத்துல தான் கோட்டை விட்டுட்டீங்க. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியறதுக்கு நியாயம் இல்லடா. உங்க புரட்டும் பொய் வேஷமும் இவ்வளவு சீக்கிரத்தில் அம்பலமாயிருந்து நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? என் பொறுமையை போதிக்காதீங்க. என் குடும்பத்துக்கு துரோகம் செய்யணும்னு எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். எச்சல் பண்டத்தை என் தலையில கட்டி இடிச்ச வாயை ஆக்கலான்னு எவ்வளவு காலமா பார்த்துட்டு இருந்தேன். மூடுவாய. வாய மூட வேண்டியது, தலைய குனிய வேண்டியது, அவமானத்தால் அப்படியே வெந்து சாக வேண்டியது யார் தெரியுமா மிஸ்டர் பொன்னம்பலம்? பாருங்க பாருங்க, தூரத்து பாருங்க, கிட்டத்து பாருங்க, நல்லா பாருங்க. நைட் குயின். குப்பையில கிடந்த கூழாங்கல்ல வைரம்னு காட்டி என் வாழ்க்கையை விஷமாக்க நினைச்சியே அந்த வேஷம் எவ்வளவு சீக்கிரம் கலைஞ்சு போயிருக்குதுன்னு பார். பொன்னம்பலம், இனிமேலும் என்னை ஏமாத்த முடியாது. உண்மையை சொல், இல்லன்னா உன் மானத்தை ஊசிக்க வச்சிடுவேன். பெத்த மகளை கோட்டை விட்டுட்டு தட்டு கட்டு போன யாரோ ஒருத்திய தலையில கட்ட இருந்த மோசடிக்கு மான நஷ்ட வழக்கு போட்டு உன்னை கூண்டில் ஏத்திடுவேன். உண்மையை சொல், யாரிவ? இந்த மானம் கட்டவதான் உன் மானா? போதும் போதும் பரந்தாமா, இப்பவே நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். சாக வேண்டியவங்க, இந்த சமுதாயத்தை கெடுக்கிறவங்க, ஈவு இரக்கமில்லாத பாவிங்கள்லாம் இந்த உலகத்துல உயிரோட இருக்கும்போது
ஒரு பாவமும் அறியாத நீங்க ஏன் சாகணும்? சபாஷ். சந்து முனையிலே சத்திரத்திலே சரசமாடிட்டு கிடந்த ஒரு பொண்ணு செல்வ மாளிகையில நின்னுட்டு பெருடா சௌக்கியமான்னு கேக்குது. இல்ல, அதே சத்திரத்துல கதியற்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இருளோடு இருளா கொத்தி விஷமாக்கிட்ட ஒரு கருநாகம் இங்க வந்து படம் எடுத்தாடுற அதிசயத்தை பாக்குறேன். கமலா, என்னம்மா இதெல்லாம்? ஏமா எல்லாரும் என்ன இப்படி சித்திரவதை செய்யறீங்க? இல்ல எஜமா, இல்ல. செதஞ்சு போன என் வாழ்க்கைய நினைச்சு ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். அன்று என் பெண்ணை வீறிட்டு அலற அலற கதியற்ற நிலையில் நான் கதற கதற என்ன ஒரு குலச்சி அவமான சின்னமாக்கிட்டு ஓடி போன ஒரு பெரியனோட வாதாடிக்கிட்டு நிக்கிறேன். கமலா. ஆமா எஜமா, இந்த பாவிதான் என் மானத்தையே வளைச்சு விழுங்கிட்ட மலைப்பாம்பு. வெட்கம் கெட்டவனே, எங்கேயோ கிடந்தவனே, ஒரு ஜெமீன் மகனை வலவீசி பிடிக்கலாம் நினைச்ச. அது நடக்காம போகவே பத்தினி வேஷம் போடுற, எம்எல்ஏ பழி சுமத்துற மானம் கெட்டவனே. மானம், மரியாதை, மனசாட்சி இத பத்தி பேச உங்களுக்கு வெட்கமா இல்ல? எஸ் எஸ், நான் பேசக்கூடாதுதான். உன் மானத்தை பத்தி தான் ஊரே பேசுதே. இதப்பா, உன் லட்சணம் கொடி கட்டி பறக்குது. பா. அழு அழு, நல்ல அழு. உன் மனசுதான் சுத்தம் இல்லைனாலும் உன் கண்ணாவது சுத்தமாகட்டும். பொன்னம்பலம், என்னையா ஏமாத்த நினைச்ச? ஓடி போன உன் மகளை பத்தி இதே பேப்பர்ல போட்டு உன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிற. டேய் ஏமாம்பலம், போயா. கமலா, என்னம்மா, என்ன நடந்தது சொல்லுமா? என்ன ஒண்ணுமே கேட்காதீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு நானே விரோதி ஆயிட்டேன். இனி நான் யாருக்காகவும் வாழ வேண்டியதில்லை. நீ என்ன சொல்ற கமலா? என்ன விடுங்கம்மா. கமலா, என்னம்மா இது? கணக்கு தீர்க்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இனிமேல விட்டு வைக்க கூடாது. என்னமா சொல்றேன்? இப்ப நான் ஒரு கொலைகாரியா மாற போறேன். நீ ஏமா கொலைகாரியா மாறணும்? பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம என்ன நிர்கதியா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போனாலே, என்ன பெத்தவா, அவளை பார்த்து கேட்கணுமா இந்த கேள்வியை? கமலா, நீ என்னமா சொல்ற? குறைஞ்ச அறிவு இருக்கிறதா சொல்றாங்களே கோழிக்கு, அது கூட தன் குஞ்சுகளை அடக்காத்து வளர்க்குது. ஆனா என்ன பெத்தவளுக்கோ அந்த பாசம் கூட இல்லாம போயிடுச்சு. கமலா, உன்னை வளர்த்தது யாருமா? காட்டூர்ல சிங்கார முதலியார்னு ஒருத்தர். காட்டூர் சிங்கார முதலியாரா? ஆமாமா, அவர்தான் என்ன வளர்த்து ஆளாக்கி என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். ஆனா என்ன பெத்தவங்க யாருன்னு தெரியாததுனால என் கல்யாணம் நின்னு போச்சு. கமலா, என் மகனே, என் செல்வமே, நான் தான் உன்னை பெத்த பாவி. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நீங்களா என்ன பெத்த தாய்? ஆமாம்மா, ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்து உன்னை சிங்கார முதலியார்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போன பாவி நான் தான் அம்மா.